இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி, ரைட்? ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் அப்கமிங் வீடியோஸில் எல்லாமே வந்து ப்ராபபிலிட்டி அண்ட் கியூயிங் தியரி, ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் ப்ராசஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் நியூமரிக்கல் மெத்தட்ஸ்னு இந்த மாதிரி ஸ்பெஷல் பேப்பர்ஸ் போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அட் த சேம் டைம் பேசிக்ஸ், இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு என்னெல்லாம் பேசிக்ஸ் இருக்கோ அந்த பேசிக்ஸையும் நம்ம வீடியோவாக போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு இப்போது இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி, ரைட்? அந்த ப்ராபபிலிட்டி அண்ட் கியூயிங் தியரி, ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் ப்ராசஸ், அது நீங்கள் என்ன ரெகுலேஷன்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே எல்லா ரெகுலேஷன்ஸ்லையுமே வந்து காமன் சிலபஸ் தான். பட் 2017 ரெகுலேஷனில் மட்டும் உங்களுக்கு கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி பேஸ் தியரம் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருப்பாங்க, பேஸ் தியரம் கான்செப்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லைங்க. ஆனால் இந்த ஸ்பெசிஃபிக் கான்செப்ட்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் அரியரே கிளியர் பண்ணணும் அப்படின்னா கூட டெஃபினட்டாக ஒரு சில பேசிக்ஸ் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். மற்ற பேப்பர் மாதிரி அப்படி ஏனோ தானோ அப்படின்னு படிச்சுட்டு நம்மளால பாஸ் பண்ண முடியாதுங்க. அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜஸ்ட் இதோட நேச்சர், ப்ராபபிலிட்டி அண்ட் கியூயிங் தியரி, ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் ப்ராசஸ், இதோட நேச்சர் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு பேப்பருமே ப்ராபபிலிட்டி அண்ட் கியூயிங் தியரிங்கிறது சிஎஸ்சி ஐடிக்கான டாப்பிக்கு, ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் ப்ராசஸ்ங்கிறது இசிஇ. நான் மெயின் பிரான்ச்சஸ் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அதில் இந்த பிரான்ச்சஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 யூனிட் ரெண்டு பேப்பர்லையுமே காமனுங்க. அதுக்கப்புறம் இருக்கிற 2 யூனிட் மட்டும்தான் வேறு வேறு. ஸோ 2 சப்ஜெக்ட்டுமே சேம் தான், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 3 யூனிட் சேம். ஆனால் சிஎஸ்சியில் வந்து கியூயிங் தியரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இசிஇக்கு வந்து ரேண்டம் ப்ராசஸஸில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எதனால் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ், ஓகேங்களா? சிஎஸ்சியில் அப்ளிகேஷன் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்க அப்படின்னா கியூயிங் தியரி தான். அந்த கியூயிங் தியரியோட இம்பேக்ட் தாங்க அதிகம். அது என்ன லெவல் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்பிங்காக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னாலே அங்கேயுமே ஒரு இக்யூ ஃபார்ம் ஆகும், ஓகேங்களா? இக்யூ, ஏன் இக்யூன்னு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம வந்து ஒரு பேங்க்கில் போய் நின்று ஒரு சர்வீஸ் வாங்குற மாதிரி, பேங்க்கில் போய் கேஷ் வித்ட்ரால் பண்ணுறதோ இல்லை கேஷ் டெபாசிட் பண்ணுறதோ பேங்க்கில் போய் நின்னாதான் நம்மளுக்கு கியூ ஃப்ரேம் ஆகும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் அப்படி கிடையாது, ஓகேங்களா? நீங்கள் ஆன்லைனில் இப்போ ஏதாவது ஃப்ளிப்கார்ட்டோ அமேசானோ ஏதாவது ஒரு ஆஃபர் ஆர்டர் பண்ணுறாங்க, ஆஃபர் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு டைமிங் மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த டைமில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற இத்தனை பேர்த்துக்கு நாங்கள் வந்து இந்த அமௌண்ட்டில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு ஆஃபர் ப்ரைஸ் கொடுப்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் போய் ஆன்லைனில் நீங்கள் போய் அங்கே நிற்கிறதுக்கே ஒரு நம்மளுக்கு ஒரு இது இருக்கும், தெரியுங்களா? நம்ம ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு போகவே செய்யாது. நம்மளுக்கு டேட்டா கனெக்ஷன் வந்து வேறு லெவலில் இருக்கணும், ஓகேங்களா? அது மாதிரி இருந்ததுனா தான் நம்ம டக்குன்னு அந்த வெப்சைட் கனெக்ட் ஆகும். அதுக்குள்ளே போய் கரெக்டாக கரெக்டாக பிளேஸ் ஆர்டர் கொடுக்கும்போது குவிட் ஆகிடுவோம். ஸோ அந்த மாதிரி கேசஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலையுமே ஒரு கியூ ஃபார்ம் ஆகுது, அதுதான் உண்மை, ஓகேங்களா? அது வந்து நம்ம டிஜிட்டல் கியூன்னு சொல்லிடலாம், அதான் நான் இக்யூன்னு சொல்கிறேன், ஓகேங்களா? அந்த இடத்துல ஒரு இக்யூ ஃபார்ம் ஆகுது, அது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது, ஓகேங்களா? ரைட்? ஆனால் டெஃபினட்டாக அது ஒரு ஆர்டரில் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோம். இது சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லாவே தெரியும். ஸோ கியூயிங் தியரியோட அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. எங்கே பார்த்தாலும் கியூயிங் தியரியோட அப்ளிகேஷன்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். அப்போது எனக்கு கியூயிங் தியரி தானே இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, கியூயிங் தியரி படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டியோட பேசிக்ஸ் கொஞ்சம் தெரியணும். அதுக்காக தான் இந்த பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப வர்த்தான பேப்பர். இதை மட்டும் நீங்கள் அப்படி கரைச்சி குடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட மேஜர் சைடுலலாம் கலக்கலாம் நீங்கள், ஓகே? அதே மாதிரி தான் இசிஇ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் ப்ராசஸஸில் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் பூராமே ரேண்டம் ப்ராசஸஸ் சைடு தான், ஓகேங்களா? ஒரு ப்ராசஸ் எடுத்துகிட்டு அந்த ப்ராசஸை அனலைஸ் பண்ணி ஸ்டேஷனரி ப்ராசஸாக, நான் ஸ்டேஷனரி ப்ராசஸாக, ரேண்டம் ப்ராசஸாக, இந்த மாதிரி நம்ம நிறைய அனாலிட்டிக்ஸ் பண்ணணும்னா தான் அந்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சைடு, ஓகேங்களா? நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணுறதுல ஒரு கால் அட்டன் பண்ணுற கேஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டம் ப்ராசஸ் தான், ஓகேங்களா? ரைட்? அதனால் இந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த சப்ஜெக்டை பயங்கரமாக லவ் பண்ணி படிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன்.
ரைட்? அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட்டுங்க இது. நீங்கள் இப்போ கரண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த பிக்யூடி பிஆர்பி எல்லாமே படிச்சுட்ருப்பீங்க. படிச்சுட்ருக்குறீங்க அப்படின்னாலுமே அதுக்கு இதை ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோவாக கூட வச்சுக்கோங்களேன். இதில் வந்து நம்ம பெருசாக எந்த ஒரு திங்ஸை பற்றியுமே நம்ம பேசலைங்க. ஜஸ்ட்டு இந்த பேப்பர் என்ன செய்யுது, இந்த பேப்பர் என்ன செய்யுது அப்படிங்கிறத பற்றி தான் பேசியிருக்கு. ஓகேங்களா? ரைட். இப்போது கொஞ்சம் பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? நான் ரெண்டோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டேன். ப்ராபபிலிட்டி அப்படின்னாலே நீங்கள் மேபி ஆல்ரெடி இந்த சப்ஜெக்ட்ஸோட கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக என்னடா இது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறாங்க, திடீர்னு பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் திடீர்னு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறாங்க. ரைட்? இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு தோணும், திடீர்னு இப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க, என்ன இது ஒரு சமம் ஒரு மாதிரி இருக்குது, இப்படி தாங்க இருக்கும், இதுதான் நேச்சர். ரைட்? ப்ராபபிலிட்டி அப்படிங்கும்போது என்ன கொடுத்துருக்க ப்ராப்ளம் எதோட கோயின்சைட் ஆகுது, எந்தெந்த கண்டிஷன்ஸோட கோயின்சைட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணி கொண்டு போகிறது தான் வந்து ப்ராபபிலிட்டி. ரைட்? இப்போது நம்ம உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே அட்வான்ஸ்டு லெவல் ப்ராபபிலிட்டி கான்செப்ட்ஸ் தான். ஓகேங்க? அட்வான்ஸ்டுன்னு சொல்ல முடியாது, மீடியம் லெவல். ஓகே? இதை விட அட்வான்ஸ்டு லெவல் எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ வந்து ப்ராபபிலிட்டியோட பேசிக் கான்செப்ட்ஸ் பார்க்கலாங்க. பேசிக் கான்செப்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற வேர்டை கேட்டோடனே நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா டாஸிங் எ காயின். அதுதான் வந்து ஃபேமஸான ஒரு எக்ஸாம்பிள். கரெக்டுங்களா? யார் ஒருத்தர் ப்ராபபிலிட்டி கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த டாஸிங் எ காயினை தான் பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? இப்போது நான் ஒரு காயின் வச்சுருக்கேன். ஸோ இந்த காயினை வந்து இப்போது டாஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ டாஸ் பண்ணிட்டா இப்போ என் கையில் வந்து ஏதாவது உங்களுக்கு தெரியும், இதோட அவுட்கம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் டாஸ் பண்ணால் எனக்கு ரெண்டே பாசிபிலிட்டி தான், ஒன்று ஹெட்டு வரும் இல்லைன்னா டெய்ல் வரும். இப்போ எனக்கு கிடச்சிருக்கிறது வந்து ஹெட்டு. ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு டாஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஹெட்டு கிடச்சிருக்குங்க. ரைட்? அப்போது நான் ஒரு தடவை டாஸ் பண்ணிட்டேன். ரைட்? அதே மாதிரி இன்னொரு தடவை டாஸ் பண்ணுறேங்க. இப்போ டாஸ் பண்ணிட்டேன், எனக்கு இப்போ டாஸ் பண்ணும்போது என்னோடய அவுட்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டு. அப்படின்னா ஹெட்டு மட்டும்தான் அவுட்கம்மா? நான் 2 டாஸ் பண்ணேன், 2 டாஸ்லையுமே எனக்கு ஹெட்டு கிடச்சிருக்கு. அப்போ ஹெட்டு மட்டும்தான் அவுட்கம்மா அப்படின்னு கேட்டால் கிடையாது. தர் இஸ் அன் அனதர் பாசிபிலிட்டி விச் இஸ் டெய்ல். கரெக்டுங்களா? டெய்லுன்னு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இன்னொரு தடவை நான் டாஸ் பண்ணி பார்க்குறேன். டாஸ் பண்ணிட்டேன், இப்போவும் எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஹெட்டு தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம டாஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ டாஸ் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ஹெட்டே தான் கிடைக்குது அப்படின்னா அதோட மீனிங் வந்து ஹெட்டே தான் அவுட்கம் அப்படிங்கிறது கிடையாதுங்க, டெய்லும் இன்னொரு அவுட்கம் இருக்குது. ஓகேங்களா? ரைட்? அப்போ நான் ஒரு காயின் டாஸ் பண்ணுறேன். இந்த டாஸிங் த காயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த டாஸிங் த காயின் அப்படிங்கிறது தான் ட்ரையல். ரைட்? அதாவது ஒரு சக்ஸஸோ இல்லை ஃபெயிலியரோ வருது. ஓகேங்களா? அதை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் இல்லைங்களா? அந்த கேஸ் தான் வந்து ட்ரையல். ரைட்? நான் இப்போது டாஸ் பண்ணால் தான் எனக்கு வந்து சக்ஸஸ் வருமா ஃபெயிலியர் வருமா அப்படிங்கிறது தெரியும். ரைட்? ஸோ இந்த டாஸிங் த காயின் அப்படிங்கிறது தான் நம்ம ட்ரையல்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ட்ரையல்ஸ், கலெக்ஷன் ஆஃப் ட்ரையல்ஸ் இருக்கு இல்லைங்களா? கலெக்ஷன் ஆஃப் ட்ரையல்ஸ், நான் இப்போ எவ்வளோ ட்ரையல்ஸ் போட்டேன் அப்படின்னா 4 ட்ரையல்ஸ் நான் போட்டேன். ஓகேங்களா? இந்த கலெக்ஷன் ஆஃப் ட்ரையல்ஸ் எல்லாம் சேர்ந்தது அப்படின்னா அது பேர் எக்ஸ்பெரிமெண்ட். எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிற வேர்டு நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் தெரியுங்களா? லேபில். கரெக்டாக? இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு. அப்போ எதுக்காக அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம்? அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது எது ட்ரூ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். கரெக்டுங்களா? ரைட்? எது ட்ரூன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ எது ஃபால்ஸோ அதுவும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தெரிஞ்சிடும். ஓகே? ஒன்று ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ். கரெக்டுங்களா? ட்ரூ ஃபால்ஸ். டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸில் ட்ரூ ஃபால்ஸ் கான்செப்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். கரெக்டுங்களா? ரைட்? அப்போது இதர் ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ். அப்போ எனக்கு இங்கே என்ன இந்த ட்ரையல் கிடைக்கும்போது என்னோட அவுட்கம்ஸ் என்னங்க? அவுட்கம்ஸ் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து டாஸிங் எ காயின். நம்ம இப்போ எடுத்துருக்கிறது வந்து டாஸிங் த காயின்ங்கிறது ஒரு டாஸ் பேர் ட்ரையல். ஓகேங்களா? அதே டாஸிங் த காயின் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒவ்வொரு டாஸுக்கும் தான் நம்ம பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ரையல். ஓகேங்களா? அந்த ட்ரையலில் ஒன்று ஹெட்டு கிடைக்கும் இல்லைன்னா டெய்ல் கிடைக்கும். அந்த ஹெட்டு கிடைக்கிறது பேர் தான் ஈவெண்ட். ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அன் ஈவெண்ட். ரைட்? அதாவது கெட்டிங் எ ஹெட்
when tossing a coin. ஓகேங்களா, ஹெட்டு கிடைக்கிறது அதுதான் ஈவெண்ட்டு. அப்போ அந்த ஈவெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, ரைட், ஹெட் அண்ட் டெய்லுன்னு 2 ஈவெண்ட் இருக்குது. இந்த 2 ஈவெண்ட்டுமே வந்து பாசிபிள் அவுட்கம்ஸ். ஓகேங்களா, இந்த பாசிபிள் அவுட்கம்ஸ் பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், சாம்பிள் ஸ்பேஸ். ஓகேங்களா, ஆல் த பாசிபிள் அவுட்கம்ஸ். ஒரு ட்ரையல் நீங்கள் கண்டக்ட் பண்ணும்போது, ஒரு காயின் டாஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னெல்லாம் அவுட்கம்ஸ் கிடைக்குமோ அது வந்து எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேங்களா, கலெக்ஷன் ஆஃப் ட்ரையல்ஸ் இஸ் கால்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு ட்ரையலில் உங்களுக்கு ஒரு அவுட்கம் தான் கிடைக்கும். அடுத்தடுத்த ட்ரையல்ஸ் போகும்போது தான் வேறு ஏதாவது கிடைக்குதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 4 ட்ரையல் பண்ணோம். 4 ட்ரையல்லையுமே எனக்கு வந்து ஹெட்டு தான் கிடைச்சிது. ஓகேங்களா, டெய்ல் கிடைக்கவே இல்லை. ரைட், அப்போது டெய்ல் இல்லவே இல்லையான்னு கேட்டால் நம்மளுக்கு தெரியும், அதில் டெய்லும் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ரைட், அப்போது இந்த கலெக்ஷன் ஆஃப் ட்ரையல்ஸ் எல்லாமே சேரும்போது தான் அது பேர் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட ஆல் த பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆஃப் அன் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுறோன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் கிடைக்கிற எல்லா அவுட்கம்ஸையும் எடுத்து போட்டிங்க அப்படின்னா அதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். இங்கே எஸ்பெஷலி டாஸிங் த காயின் நம்ம எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறனால அந்த டாஸிங் த காயினில் எனக்கு 2 பாசிபிலிட்டிஸ் கிடச்சிருக்கு. ஒன்று ஹெட்டு, இன்னொன்று டெய்ல். ஸோ this is called the sample space. இதில் getting a headங்கிறது ஒரு ஈவெண்ட், getting a tailங்கிறது ஒரு ஈவெண்ட். ஓகேங்களா, அப்போ subset of a sample space, right? Subset of a sample space is said to be an event, right? இது என்னங்க சப்செட்டுங்கிறீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டிக்கும் செட் தியரிக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ப்ராபபிலிட்டிக்கும் செட் தியரிக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் செட் தியரியை ரிலேட் பண்ணி, செட் தியரி வந்து ஒரு 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக பிடிச்சிருங்க. செட் தியரி வந்து அவ்வளோ ஈஸியான கான்செப்ட். செட் தியரி எல்லாருமே படிச்சிருப்பீங்க. எல்லாத்துக்குமே ஒரு செட்டுனா என்னன்னு தெரியும். வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் கால்டு செட்டு. அந்த செட்லேருந்து சப்செட்னா என்ன, இந்த மாதிரி யூனிவர்சல் செட்னா என்ன, இந்த மாதிரி செட் தியரி யூஸ் பண்ணி நிறைய வென் டயக்ராம்ஸ் போட்டுலாம் படிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக செட் தியரி உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு கான்செப்டையும் செட் தியரியோட ரிலேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டிலையும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, யூஸ்வலாக ப்ராபபிலிட்டி ஆஃப் அண்ட் ஈவெண்ட் அப்படின்னா நம்ம இட் இஸ் டினோட்டட் பை ஏ. கரெக்டுங்களா, இதோட ஃபார்முலா வந்து n of a by n of s. இதுதான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் ப்ராபபிலிட்டிக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டெஃபினிஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ரைட், ஆக்சியோமேட்டிக் டெஃபினிஷன்னு சொல்லுவாங்க, லிமிட் பேஸ் பண்ணி ஒரு டெஃபினிஷன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்குது. பட் நம்மளுக்கு நோன் டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P of A equal to n of A by n of s, ரைட்? P of Aங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் A. ஏங்கிறது தான் இங்கே ஈவெண்ட். ஓகேங்களா, A is an event, ரைட்? A is an event. Sங்கிறது சாம்பிள் ஸ்பேஸ், உங்களுக்கு தெரியும். Sங்கிறது சாம்பிள் ஸ்பேஸ். அப்போ n of A by n of s அப்படின்னா நம்பர் ஆஃப், ரைட், எவ்வளோ ஃபேவரபிள் கேசஸ், நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ் ஆஃப் த ஈவெண்ட். எந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம ப்ராபபிலிட்டி கால்குலேட் பண்ணுறோமோ அதோட ஃபேவரபிள் கேசஸ். ஓகேங்களா, நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் ஆர் டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் த சாம்பிள் ஸ்பேஸ், ரைட்? சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த டெஃபினேஷனோட நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணுறேன். நம்ம இதில் என்ன பார்த்துருக்கோம்னா ட்ரையல்னால் என்ன பார்த்துருக்கோம், ஈவெண்ட்னா என்னென்னு பார்த்துருக்கோம், எக்ஸ்பெரிமெண்ட்னா என்னென்னு பார்த்துருக்கோம். எக்ஸ்பெரிமெண்ட்லேயுமே ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட், டிட்டர்மினிஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட், நான் டிட்டர்மினிஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு 2 டைப் இருக்குது. டிட்டர்மினிஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட்னா உங்களுக்கு வந்து முடிவு என்னங்கிறது தெரியும், இப்படி நடந்துச்சு அப்படின்னா இதுதான் முடிவு அப்படிங்கிறது தெரியும். பட் நான் டிட்டர்மினிஸ்டிக் அப்படின்னா அதுதான் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவுட்கம்ஸ் என்னங்கிறது தெரியும், ஆனால் உங்களால் இந்த பர்டிகுலர் ட்ரையலில் வந்து இந்த அவுட்கம்மே தான் வரும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, that is called the random experiment, but you know the outcomes of that particular experiment, right? Random experiment la you know the outcome of the experiment, but we could not conclude the exact result of that particular trial or toss etc. ஓகேங்களா, அந்த இடத்துல உங்களால் கரெக்டாக இப்போ நான் டாஸ் பண்ணுறேன், உங்களால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது இல்லையா, ஹெட்டு தான் வருமா டெய்ல் தான் வருமா அப்படின்னு. இப்போ நான் டாஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கெஸ் தான் பண்ணுவோம். கரெக்டுங்களா, என்ன வரும் அப்படிங்கிறத ஜஸ்ட் வி கெஸ், ரைட்? டாஸ் பண்ணியிருக்கேன், என்ன வந்திருக்கும் அப்படின்னு கேட்டால் யூ மே திங்க் தட் இந்த ப்ரீவியஸ் கேசஸ் 4 ட்ரையல் பண்ணோம், 4 ட்ரையலில் நம்மளுக்கு என்ன கிடச்சிது, ஹெட்டு தான் கிடச்சிச்சு. அப்போ நீங்கள் என்ன கெஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போது ஹெட் தான் கிடச்சிருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ எனக்கு ஹெட்டு கிடைக்கலைங்க, டெய்ல் கிடச்சிருக்கு.
ஓகேவா? ரைட், டெய்ல் கிடச்சிருக்கு. ஸோ நம்மளால் அவுட்கம்ஸை கெஸ் பண்ண முடியும். பட் கரெக்டாக இந்த ட்ரையலில் இந்த டாஸ்கில் எனக்கு இதுதான் அவுட்கமாக வரும் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதாவது எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. கெஸ் பண்ணலாம், ஆனால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ரைட்? ஸோ திஸ் இஸ் கால்ட் தி ப்ராபபிலிட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டி அப்படின்னா நம்ம காடுக்கு ஈக்குவலாக சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன். இது என்னோட வியூ தான். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா மற்ற சப்ஜெக்டை நான் டீச் பண்ணும்போது ப்ராபபிலிட்டி அப்படின்னா நம்ம காட் அப்படின்னு சொல்லிடலாங்க. இது வந்து என்னோட வியூ. ஓகேங்களா? இது உங்களோட வியூ வேறு என்னவா வேணாலும் இருக்கலாம். பட் என்னோட வியூ வந்து மற்ற சப்ஜெக்ட்ஸை நம்ம டீச் பண்ணும்போது நீங்கள் அதோட ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸை வந்து ஃபீல் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒரு ஓரலாக சொல்லலாம், அவ்வளோதான். பட் இந்த ப்ராபபிலிட்டி சப்ஜெக்ட்ஸ், ப்ராபபிலிட்டி அண்ட் கியூயிங் தியரி ஆகட்டும், ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் ப்ராசஸ் ஆகட்டும், இது எல்லாமே சிஎஸ்சி ஐடிக்கு மட்டும் இல்லைங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்சஸ் எல்லாத்துக்குமே இது வந்து வைப்ரண்ட்டான சப்ஜெக்ட். ஓகே, இது தெரிஞ்சிருக்கணும் நம்மளுக்கு. ப்ராபபிலிட்டிங்கிறது டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ இது ஏன் நான் காடுங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்குறேன் அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா? உங்ககிட்ட வந்து கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு கேட்டால் அதுவே ப்ராபபிலிட்டி தான். அது ஒரு ஹைபாத்தட்டிக்கல் கொஸ்டின். ரைட்? கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னா என்ன கேட்டால் நான் இருக்கிறாருன்னு சொல்லுவேன். உங்களை கேட்டால் யூ மேபி இல்லை அப்படின்னு சொல்லலாம், சிலர் இருக்கலாம்னு சொல்லலாம். ரைட்? இட் இஸ் அ ஹைபாத்தட்டிக்கல் கொஸ்டின். அண்டு இதுக்கான ஒரு சர்வேயே நிறைய ஒரு சயின்டிஸ்ட் கனெக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா? ரைட்? கண்டக்ட் பண்ணி ரிசல்ட்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம டெப்த்தாக போக வேண்டாம். அந்த மாதிரி இருக்கும்போது இதையே கடவுளோட ஒப்பிடுறேன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபீல் பண்ணி படிக்கணும். ஒன்று, அது நம்மளாம் அனுபவித்து படித்தா மட்டும்தான் புரியும், இல்லைன்னா புரியாது. ஓகேங்களா? ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணி படித்தா மட்டும்தான் புரியும். இல்லைன்னா வந்து சும்மா ஏனோ தானோ மற்ற சப்ஜெக்ட் மாதிரி இப்படி பார்த்து அப்படி எழுதிடலாம் அப்படின்னா அந்த மாதிரி எழுத முடியாதுங்க. இது டேம் ஷூர். மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் இந்த சப்ஜெக்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் இதை அனுபவித்து படிக்கணும். அனுபவித்து படித்தா மட்டும்தான் உங்களால் இதை கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்கள் அனுபவித்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு யூனிட்டும் இன்டர் ரிலேட்டட். இந்த யூனிட்டோட கான்செப்ட் தெரிஞ்சால் தான் அடுத்த யூனிட்டோட கான்செப்ட் படிக்க முடியும். அந்த 2 யூனிட்டோட கான்செப்ட் தெரிஞ்சால் தான் 3வது யூனிட் படிக்க முடியும். 3 யூனிட்டோட கான்செப்ட்டும் தெரிஞ்சால் தான் 4வது யூனிட் படிக்க முடியும். இந்த 4 யூனிட்டும் தெரிஞ்சால் தான் 5வது யூனிட் படிக்க முடியும். புரியுதுங்களா? இதே மற்ற சிலபஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கும் பெருசாக டிஃப்ரெண்ட் சம்மந்தமே இருக்காது. ஒரு யூனிட் வந்து மேட்ரிசஸ்ன்னு இருக்கும், இன்னொரு யூனிட் வந்து வெக்டார் கேல்குலஸ்ன்னு இருக்கும், இன்னொரு யூனிட் வந்து இன்டகிரேஷன் இருக்கும். ரைட்? ஒன்று பெருசாக இன்டர்ரிலேட்டடு இன்டகிரேஷனாக வெக்டார் இன்டகிரேஷன் படிக்கணுமா, அங்கே இருக்கிற இன்டகிரேஷன் மட்டும் நான் பார்த்துக்கிட்டா போதும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? பெருசாக இன்டகிரேஷனோட டாமினேஷன் ஒன்றும் பெருசாக இருக்க போகிறதில்ல. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் யூனிட் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா தான் செகண்ட் யூனிட் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா தான் தேர்ட் யூனிட்டும் தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த 3 யூனிட்டோட கான்செப்டும் சேர்ந்தால் தான் அதனால 4th யூனிட். இந்த மாதிரி யூனிட் வைஸ் அங்கங்கே ரிலேஷன்ஸ் இருக்குதுங்க. அதனால கொஞ்சம் தெளிவாக படிங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எகெயின் ப்ராபபிலிட்டினா என்ன, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினா என்ன, இது எல்லாமே பார்க்கலாம். இது வந்து சும்மா ஒரு ப்ராபபிலிட்டி அண்ட் கியூயிங் தியரி ஆர் ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் ப்ராசஸ் இதோட ஒரு சப்ஜெக்டோட லெவல் எப்படி அப்படின்னு சொல்கிற வீடியோவாக மட்டும் இதை எடுத்துக்கோங்க. ரைட்? அண்டு ஒரு சில சின்ன பேசிக் கான்செப்ட்ஸ் மட்டும் பேசியிருக்கோம், அவ்வளோதான். ஆக்சியம்ஸ் கூட பேசலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆக்சியம்ஸ் பற்றி பேசலாம். ஓகே, பாய். தேங்க்யூ.